வந்து ஒன்றெல்லாம் மக்களுக்கு பிடிக்காதுங்க. இந்த மாதிரி உண்மையை பேசணும், கிரெடிபிளாக இருக்கணும், எல்லாரையும் மதிப்பு கொடுக்கணும், பிரச்சனையாக அணுகணும். சும்மா தப்பான அரசியல், தப்பான இடத்துல தப்பானவங்களை சப்போர்ட் பண்ணிட்டு இருந்து பெரியாரை வந்து அதை கொண்டு வந்து பெரியார் இடிப்பேன், திராவிடத்தை இடிப்பேன்றது, இப்போ எது பிரச்சனையோ அதை பேசாமல் புதுசாக வந்தவங்களை பேசுறது, தரம் தாழ்ந்து பேசுறது, இதெல்லாம் மக்கள் ரசிக்க மாட்டாங்க. இந்த நாட்டில், தமிழ்நாட்டில் இப்படி ஒரு முதலமைச்சர், இப்படி ஒரு கக்கூஸ் இருக்கும் போது நம்ம எப்படி உள்ளே வர்றது? பணத்தை எப்படி நம்பி கொடுக்குறது? உள்ளே வந்து எப்படி வெளியில் போகிறது? கக்கூஸ் இவங்க நம்ம எப்படி பேசி புரிய வைக்கிறது? நோ அபவுட் தேர் அப்படின்னு போயிட்டாங்க. நாங்கள் பேசிட்டு இருந்தோம். அப்போ அது இல்லையா? இல்லை மைட் பி, எனக்கு இல்லை. ஆனால் இது ஒரு காரணம், கேட்ட பர்சன்டேஜ் ஒரு காரணம். மேபி அதுவும் இருக்கலாம், இதுவும் இருக்கலாம். நம்ம இதையும் ஆட் பண்ணிக்கோங்க. இப்படி ஒரு கக்கூஸ் வந்து உலக வரலாறு நம்ம விடவே கூடாது. அதை மனப்பெண்ணு பெருசாக எடுத்துக்கூடாது. 2 பேரும் திரு படிப்பாங்க. அந்த மாதிரி அங்கே போய் உட்காந்து ஒப்பாரி, எப்படி எள்ளு வய பூக்களையே குளத்தூர் எம்எல்ஏ கூட பார்க்கலையே. இல்லை அதுவும் பணம் வருத்தமாக தான் இருக்குது. This video is sponsored by Fast Track, celebrating 25 years of excellence. Download your Fast Track app now. Cresco Cars, leading dealers of Maruti Suzuki. RR Collections, elegance in every thread. Top 4 call drivers, day or night, we drive for you. உறவுகளால் நான் உறவுகளுக்காக நான் உங்கள் சிபி நவீன். அனைவருக்கும் வணக்கம். டைம்ஸ் ஆஃப் ரிப்பப்ளிக்கன் டைம்ஸ் ஆஃப் நிகழ்ச்சி. இன்று நம்மோடு இணைந்திருக்கும் முக்கிய விருந்தினர் தமிழக வெற்றி கழகத்தின் செய்தி தொடர்பாளர், மதிப்புக்குரிய எனது அருமை நண்பர் திரு ஆனந்த் அஜித் அவர்கள். அப்படி வணக்கம். வணக்கம்மா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். நீங்கள் எப்படி இருக்கீங்க? சூப்பர். சிரிப்பு தான் எனக்கு. சரி, வட்ட வட்ட பாறையிலே வரகரசி தீக்கையிலே டக்கு முக்கு டக்கு தாளம். என்னப்பா உங்களால அந்த பாட்டே அவரது இல்லையாம ஏதோ படத்துல வந்துன்னு போட்டாங்க. எனக்கு இந்த பாட்டை பாடும் போதெல்லாம் வேற ஒரு பாட்டு ஞாபகம். இது அவரது இல்லையா? அது ஒரு படத்துல வந்தது. நான் உங்களுக்கு தரம் போடுங்க. வட்ட வட்ட பாறையில வரகரசி தீக்கையில சுந்தமுள்ள அத்தம எனக்கு வேற ஒரு காமெடி பார்த்துட்டு இருந்தேன் சாயங்காலம். ஒரு பாட்டிகிட்ட விவேக் பாட சொல்லி கொடுப்பாரு. ஆமா, அந்த மாதிரி இளையராஜா ஐயா பாட்டு நல்ல பாட்டு எடுத்து வந்து பேசிட்டு 1% அடப்புவாங்க. 1% கூட வாங்க கூட முடிக்கல. பப்பாதி போயிட்டீங்க. கொஞ்சம் ஏமாந்துட்டாப்ல. அன்னைக்கு அவர் பேச நேத்தா சண்டே ஃபுல் ஃபோர்ஸில் ஃபுல்லாக வந்து பேசினாப்ல. அதை வந்து இதே எலெக்ஷன் முழுக்க அந்த மாதிரி பேசியிருந்தாருன்னா நீங்களாம் ஜெயிச்சிருப்பீங்களா? கொஞ்சம் ஏமாந்துட்டாரா? எப்படி 31% ஏமாந்துட்டாரா? 31% ஏமாந்துட்டாரா? ஏங்க நான் தான் பேசக்கூடாதுன்னு பார்க்குறேன். வாங்கின ஓட்டை வாங்க முடியல. பாதி குறைஞ்சிருச்சு. நான் 8லேருந்து 4 குறைஞ்சிருச்சு. அங்கீகரிக்கப்பட்ட கட்சி போய் ஸ்டேட்டஸே போச்சு. தமிழகத்தின் 3வது பெரிய கட்சி, அங்கீகரிக்கப்பட்ட கட்சி எல்லாம் போச்சு. தோத்தாலும் 4% வச்சிருக்கேன்டா வச்சுக்க. நான் என்ன சொல்ல வச்சு நான் என்ன பண்றது? நீ என்ன பண்ண? ஒரு செருப்பு வச்சுட்டு நீ என்னையா பண்ணுவ? ஒரு செருப்பு வச்சுட்டு அவன் என்ன பண்ணுவான்? இதை வச்சுட்டு என்னையா பண்ண போற? இப்போ அதுல இருந்து 4% இப்போ வருமா? நான் இப்போ கேட்குறேன், இப்போ எலெக்ஷன் 4% வருமா? 4 வராது. 4 கூட வரும். 12-13 வரும். என்ன வரும்? என்ன 12-13 வரும்? பஸ் ஸ்டாண்டா இது 12B13C வர்றதுக்கு அதெல்லாம் வராது. எப்படி நான் அப்பதான் சொல்லிட்டு இருக்கேன் வராது, திமுக ஜெயிக்காதுன்னு எல்லாம் சொல்றேன். நீங்க நம்புனீங்களா? நீங்க தான் பேரம் பேசிட்டு இருந்தீங்க. 200 180 நீங்க ஆசை 40 50 வந்து கரெக்டாக நின்ட்டாப்லையா? விடுங்க, சொல்றதெல்லாம் அவங்க சொன்னா நீங்க நம்ப கூடாது. நீங்க நம்புறீங்க. இப்போ ஒரு பக்கம் ஜோக்ஸ் அப்பார்ட், பட் அவர் என்ன மக்களுக்கு செய்தி சொல்ல வராரு? அவர் தாவேக்காக்கு என்ன செய்தி சொல்ல வராரு? அவர் என்ன ப்ரூவ் பண்ண நினைக்கிறாரு? மீசில் மண்ணோட்டில் நான் குப்புற உழலை அப்படின்னு ப்ரூவ் பண்ண ட்ரை பண்ணுறாரு. இதுக்கப்புறமும் பண்ண தப்பே திரும்ப பண்ண போகிறேன்னு நினைக்கிறாரு. மக்களுக்கு ஒரு ஃபார்வர்ட் லுக்கிங், மக்கள் மேலே ஒரு கிரெடிபிலிட்டி ஃபேஸ் கிரியேட் பண்ண போகிறதில்ல. இதுக்கப்புறம் நான் சொல்கிறேன், தப்பாக எடுத்துக்காதீங்க. இதுக்கப்புறம் இந்த 4% வராது. இப்படியே பேசிகிட்டு இருக்கோம். இப்போ இல்லை, இப்போ நீங்கள் பேசினாலும் வராது, பேசிட்டே வராது. ஏன்னா நான் அப்போ சொன்னது இப்படியே பேசிகிட்டு இருந்தால் எதுவும் வராதுன்னு சொன்னேன். அது அப்போ முடிஞ்சு போச்சு. இப்போ முடிஞ்சே போச்சு. இதுக்கப்புறம் இந்த 4% கூட வராது. சீரியஸ்லி 2 பேருக்கு போட்டி வர போகுது. 2 பேருக்கு தான் போட்டி. அது யாருன்றதை நான் அப்புறமா சொல்கிறேன். இப்போ வந்து இவருக்கு அது கூட வராது. அங்கே இருக்கிறவங்க எல்லாம் கலைஞ்சு வெளியே வந்துட்டாங்க. அவ்வளோதான் நான் சொல்ல முடியும். மக்களுக்காக நிஜமாகவே ஒரு உண்மையை பேசினா மக்கள் ரசிப்பாங்க. ஸ்டேஜ் போட்டு காமெடி ஷோ மாதிரி, டாக் ஷோ மாதிரி பண்ணிட்டு இருந்து யூடியூப்ல உட்காந்து மீன் கிரியேட்டர் மாதிரி பேசிட்டு இருந்தா இவ்வளவுதான். அப்போ சப்ஸ்கிரைபர் சேனல்ல சப்ஸ்கிரைபர் 20 லட்சம், நாம் தமிழ் வாங்கின ஓட்டு 19 லட்சம். ஆமா, சாட்டை ஒரு சேனல். ஆமா, மக்கள் பாதி பேர் வந்து பாத்தீங்கன்னா டிவிகே ஃபாலோவர்ஸ் தானே. ஆக்சுவலா இருந்த மொத்த கட்சியிலுமே பாதி பேர் தான் டிவிகே ஃபாலோவர் ஆயிட்டாங்களே. இப்போ
அதான் சொல்கிறேன். அதான் நீங்கள் நான் சொல்கிறது கிரிட்டிசிசம். அப்புறம் நீங்கள் டிவிக்கு கிண்டல் பண்ணீங்க, எங்களை நக்கல் பண்ணீங்க, அதெல்லாம் பிரச்சனை இல்லை. சில விஷயம்லாம் பண்ணக்கூடாது, அதெல்லாம் பண்ணிட்டீங்க. கரூர் துயரத்தெல்லாம் வச்சு சர்க்காசம் பண்ணுறது, அங்கே இறந்தவங்களால இனியும் சாவட்டும் சொன்னது, இதெல்லாம் வந்து கண்டிப்பாக மக்கள் மன்னிக்க மாட்டாங்க. ரெண்டாவது, உங்களுக்கு என்ன அரசியல் இருக்குது, என்ன கொள்கை இருக்குது, என்ன சித்தாந்தம் இருக்குது, மக்களை நோக்கி ஃபார்வர்ட் லுக்கிங் போகிறேன். இல்லை வா திரும்ப போவோம், இந்த ட்ரெஸ்ஸை உற்பத்தி பண்ணுறதுக்கு 200 லிட்டர் தண்ணி ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு நான் ட்ரெஸ் சட்டை போடாமல் சுற்றுறேன்னு சொன்னால் மக்கள் ஏற்றுப்பாங்களா? அதை எப்படி ஃபார்வர்ட் லுக்கிங் போகலாம், அதுதான் அரசியல். அது வாழ்க்கைக்கு ஏற்ற மாதிரி மாற்றத்தை கொடுக்குறது தான் அரசியல். இன்றைக்கி பேசிட்டு நான் பேசினது இன்னும் 25 வருஷம் கழிச்சு பிடிச்சிப்பான். அப்போ உங்களுக்கே புரியுது இல்லை, இன்றைக்கி நீங்கள் களத்தில் ட்ரெண்டில் இல்லை, நீங்கள் கரண்ட்டில் இல்லை. 25 வருஷம் கழிச்சு வேறு பிரச்சனை இருக்கும். அன்னைக்கு பேசுகிறா அன்றைக்கி புரியாதா? ஒன்றுலாம் மக்கள் பிடிக்காதுங்க. இந்த மாதிரி உண்மையை பேசணும், கிரெடிபிளாக இருக்கணும், எல்லாரையும் மதிப்பு கொடுக்கணும், பிரச்சனையாக அணுகணும். சும்மா தப்பான அரசியல், தப்பான இடத்துல தப்பானவங்களை சப்போர்ட் பண்ணிட்டு இருந்து பெரியாரை வந்து அதை கொண்டு வந்து பெரியார் இடிப்பேன், திராவிடத்தை இடிப்பேன்றது, இப்போ எது பிரச்சனையோ அதை பேசாமல் புதுசாக வந்தவங்களை பேசுறது, தரம் தாழ்ந்து பேசுறது, இதெல்லாம் மக்கள் ரசிக்க மாட்டாங்க. திரு ரமேஷ் அவர்கள், அமைச்சர் ரமேஷ் அவர்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, சின்ன பையன் சொன்னீங்க, நீ எழுதி வச்சுக்கோங்க, எதிர்கட்சியாக அடுத்த வாட்டி யாருமே இல்லாத மாதிரி எங்கள் அண்ணனை உட்கார வைப்போம் சிஎம் அவர்களை சொல்லும் போது, வாடாடியே உனக்கு தான் தேடிட்டு இருந்தேன், நீ தான் ஜனநாயகம் பேசுறியான்னு சொல்லிட்டு அது எல்லாத்தையுமே வந்து உரிமையில தான் அவர் பேசுகிறார். அப்போ இவன் சொல்லிட்டு அதை பற்றி உங்களோட கருத்து இல்லை, அதான் சொல்கிறேன். இந்த அரசியல் ஈடுபட போகிறதே கிடையாது. மக்களுக்காக சேவை பண்ணிட்டு இருக்கேன். மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு பிரதிநிதி அவர். ரமேஷ் அவர்கள் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதிநிதி. நாங்கள் வந்து திரள் நிதி வேற, பிரதிநிதி வேற. உங்களுக்கு அது புரியாது. அவரு பிரதிநிதி, நீங்கள் திரள் நிதி. திரள் நிதி வாங்கலாம், பிரதிநிதியெல்லாம் வாங்க முடியாது. அவர் மக்கள் பிரதிநிதி. முதல்ல அதுக்கு மரியாதை கொடுக்கணும். அவர் சின்ன பையன். ஆமாம், நீங்கள் எங்கள் மொத்த கொடுத்து சின்ன பையன் தான் சொன்னீங்க. நாங்கள் என்ன பண்ணோம்? உங்களை 8%லேருந்து 4 பையனா, 8 பையனா இருந்து 4 பையனா சின்ன பையனா மாற்றிட்டோம். 8 பக்கத்தில் 4 சின்ன தானே. அப்போ இப்போ யார் சின்ன பையன்? அவ்வளோதான். இப்படியே பேசிட்டு தான் சொன்னேன். மாறாது. இது ஒருவேளை ரேங்கிங், அதாவது ரேங்கிங் கணக்கு புரியாமல் 8ன்றது ரொம்ப லாஸ்ட்டு, ஆனால் நான் 10வது பாஸ் அப்படிங்கிற மாதிரி நம்ம 8 லாஸ்ட் ரேங்க்ல இருக்கோம். நம்ம 1க்கு வரணும், அதான்டா ஃபர்ஸ்ட் ரேங்க் அப்படிங்கிற மைண்ட் செட்ல இருக்காரோ? இல்ல, அது அவர் எதிர்பார்க்கிறாரோ இல்லையோ அப்படிதான் நடக்கும். 1%, 4%, 8%, திரும்ப 4%, அடுத்து 1%. நம்ம தான் ஃபர்ஸ்ட் ரேங்க்ல இருக்கோம், நாங்க தான் 1 அப்படின்னு வரோம். லாஸ்ட்ல இருந்து ஃபர்ஸ்ட். இல்ல லாஜிக் இல்லாம ஒரு பேசுறாரு. ஏன்னா 60 என்னைக்குங்க லாஜிக்கா நீங்க இருங்க, எலெக்ஷன் முன்னாடி லாஜிக்கா பேசினாரு. எப்படா இருந்துச்சு? பேசலாம் ரொம்ப ஜாலியா இருக்கும்ல. ஜாலியா இருக்கும். அரசியல் ரீதியாவும் ஜாலியா இருக்கும். எப்படி எதை சொல்றீங்க? இப்ப திமுக அட்டாக் பண்ணும்போது நல்லா இருக்கும். திமுக அட்டாக் பண்றதுன்னா இப்படி வீட்டுக்கு போயிட்டு இறப்பு நடந்து துக்க வேறத்தை விசாரிச்சுக்கிட்டு எங்க பங்காளிங்கன்னு சொல்றது, எனக்கு போட்டுறாதீங்க, அவருக்கு போட்டுறாதீங்க, திமுக ஓட்ட கூட எனக்கு போடுங்க, இல்லை என் ஓட்ட கூட திமுக போறீங்கன்னு சொல்றது, இதெல்லாம் தான் திமுக எதிர்ப்பா? சொல்லுங்க, திமுக எதிர்ப்புனா இதுதானே? வேற என்னன்னா, திமுக இவ்வளவு பாலிசி லேப்ஸ் இருக்கு, வந்து இவ்வளவு நாள்ல இத்தனை நாள்ல பதவி எடுத்து நாங்கள் 1 மாசம் ஆகுது. நீங்க திருத்தணியில் பார்த்த மாதிரியோ, இங்கே சோழிங்கநல்லூரில் பார்த்த மாதிரியோ, துறப்பாக்கத்தில் பார்த்த மாதிரியோ, ஒரே இடத்துல கஞ்சா குடித்து கஞ்சா போதையில் 4 போலீஸை நோக்கி கட்டையை தூக்கிட்டு ஓடி வந்தாங்க. ஒரு ஸ்விக்கி ஜொமேட்டோ டெலிவரி பையனை அடித்தாங்க, ஒரு வாட்ச்மேன் குடும்பத்தை சீரழிச்சாங்க, வேலைக்கு போயிட்டு இருந்த ஒரு வடமாநிலத்து பையத்தை வெட்டினா. ஒரே ஒரு நியூஸ் சொல்லுங்கள். நீங்கள் அவ்வளோ கன்றாவே ஆட்சி பண்ணி வச்சுருந்தீங்க. வந்த ஒரே மாதத்தில் மொத்தம் 15,000 சொச்ச ரவுடியை ஸ்க்ரீன் பண்ணியிருக்கோம். 3,300 பேரை தேடி கண்டுபிடிச்சி கொண்டு வந்து பாட்டிருக்கோம். 800 சொச்ச பேரை ரிமாண்ட் பண்ணியிருக்கோம். 1.5 கோடி ரூபா மதிப்புள்ள கஞ்சா, 270 கிலோ கஞ்சாவை கொளுத்தி இருக்கிறோம், எரிச்சிருக்கிறோம். 2,700 போதை மாத்திரைகள் சுற்றிட்டு இருந்தது. இதெல்லாம் சப்ளைஸ், மக்களுக்கு இருந்த சப்ளை. இதை கொடுத்தோம்னா அது அங்கே போச்சுன்னா அவன் அதை வாங்கி போட்டு போதையிலேருந்து வேலை பண்ணிட்டு இருந்தான். ஒரே ஆக்ஷன், ஒரே நாள் போலீஸ் ஆக்ஷனில் இதை செஞ்சுருக்கிறோம். இது மாதிரி எனக்கு செஞ்சிருப்பாங்களா? இதை கேட்டிருப்பாரு அவர். அவ்வளோதான். இதை கேட்டிருந்தா தான் திமுக எதிர்ப்பு. இல்லையே தான் ஆக்ஷனில் தான் சார் இருந்தாங்க 5 வருஷம். என்ன ஆக்ஷன்? கம்ப்ளீட் ஆக்ஷன், ரோல் டேக், ஓகே, அந்த ஆக்ஷனா சார்? எவ்வளோ? ஆமா, பின்ன ரீல்ஸ் தானே பண்ணிட்டு இருந்தாங்க. ரோட்ல நின்று முதல்ல வந்து இப்படின்றது, ஒருத்தர் இப்படின்றது, ஒரு 10 பொம்பளைங்க டான்ஸர், இதுதான் ஆக்ஷன், இதுதான் ரீல்ஸு. அப்படி தான் பண்ணிட்டு இருந்தீங்க. முதல்ல வாக்கிங் வருவார், ஒரு 10 பேர் டேக் ஓகே கோ அப்படின்னு நடுக்கிட்டு, ஐயா இதெல்லாம் பண்ணிட்டு இருந்தால் மக்கள் ஆட்சி யார் பார்க்கறது? இவர் வாக்கிங் போயிட்டு இருக்கிற அதே ஐஐடி வளாகத்தில் ஒரு பாலியல் தொல்லை, ஆப்போசிட்டில் இருக்கிற அண்ணா யூனிவர்சிட்டியில் ஒரு திமுக பொறுக்கி போயிட்டு ஒரு பொம்பளை பிள்ளையே நாசம் பண்ணுறது, இதுதான் பண்ணிட்டு இருந்தீங்க. கம்ப்ளைண்ட் கொடுக்க போனால் அந்த எஃப்ஐஆர் லீக் பண்ணுறது, அந்த பொம்பளை பிள்ளை ஐடென்டிட்டியை லீக் பண்ணுறது. அங்கே இன்வெஸ்டிகேஷன் பேனல் வந்து ஒரு ஐபிஎஸ் ஆஃபீஸர் எப்போ இது ஒரு பேனல்னு சொல்லி அந்த பேனல் விட்டு போனது. இப்படி தானே இருந்துச்சு ஆட்சி. அப்புறம் இவங்களுக்கு என்ன ஃபயர் மோடில் இருந்தாங்க சொல்லுங்கள், தெரிஞ்சுக்கிறோம். அடுத்தபடியாக வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்மளுடைய திமுகவோட விஷயத்துக்கே வருவோம். அதாவது அவங்க 6 மாதம் டைம் கொடுக்குறேன்னு சொன்னாங்க. சரி ரைட்டு, டைம் கொடுக்கல, அவங்க இப்போவே வந்து பேசுகிறாங்க. எனக்கு நியாயமாக நீங்கள் சொல்லுவாங்க, விமர்சனமாக அவங்க நான் வச்சிடறேன். இப்போ 6 மாதம் அமைதியாகன்னு சொன்னால் இப்போ வந்து பார்த்திங்கன்னா அது வரைக்கும் கற்பழிப்பாங்க, விட்டுடலாம்.
கொலை பண்ணுவாங்க, விட்டுடலாம், 6 மாதம் டைம் கேட்டுருக்காங்கப்பா அப்படின்னு சொல்லி விமர்சனம் உங்கள் மேலே வைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. நான் கேட்கறது கிடையாது, அங்கங்கே பேச உங்களுக்கும் தெரியும். அது இதுக்கு உங்களோட பதில் என்ன? நீங்கள் அப்படி சொல்லியிருக்கீங்களா எங்கேயாவது? முதல்ல 6 மாதம் நாங்கள் கேள்வி கேட்க மாட்டேன்னு சொன்னதும் முன்னாள் எம்எல்ஏ தான், குளத்தூர் முன்னாள் எம்எல்ஏ, முன்னாள் முதல்வர், முன்னாள் எம்எல்ஏங்க. இப்போ அவர் அது நான் முன்னாள் எம்எல்ஏன்னு தான் சொல்ல முடியும். இப்போ எம்எல்ஏவா அவர்? எம்எல்ஏ இருந்தால் எம்எல்ஏ சொல்லலாம், எதிர்கட்சி வந்து எதிர்கட்சி சொல்லலாம். இவர் முன்னாள் எம்எல்ஏ. குளத்தூர்லேயே தோத்துட்டு நான் இதுக்கு முன்னாள் முதல்வர் சொன்னோம். முன்னாள் எம்எல்ஏ தான். தலைவர் தாவேக தலைவராக விஜயன் இருக்கும்போது என்ன சொன்னீங்க? நடிகர் விஜயன்னு சொன்னீங்க. அப்போ குளத்தூர் முன்னாள் எம்எல்ஏ திரு முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் பேர் மரியாதை சொல்கிறேன். பாவம், ஆனால் ரொம்ப கஷ்டம் இல்லை ஏங்க. நீங்கள் என்னதான் இருந்தாலும் அவர் வந்து ஒரு நாட்டாமன். அவர் அதுக்கு நீ காலை நீட்டாமல் இருந்திருக்கணும். இல்லை நீ வந்தீங்க இல்லைங்க, இல்லைங்க கூட்டணி பேச்சு பண்ணி என்ன பண்ணாரு? அவருக்கு ஏதோ ஒரு மீம் கண்டுன மாதிரி கலாய்க்கிறானுன்னு தெரியாமல் ஃபினிஷ் தனக்கே சொல்லி ஃபினிஷ்னு போகிற இடத்துலாம் வாட்டர் மெலன் ஸ்டார் மாதிரி பண்ணிட்டு இருந்தாரு. ஃபினிஷ் பண்ணிட்டாங்க, அவ்வளோதான். அது மாதிரி இங்கே ஃபினிஷ் இவர் வந்து இப்படின்னு இருப்பாரு, டபுள் கையில் ஃபினிஷ் பண்ணாரு பாருங்க. எங்காலு கடவுளே, ஆனால் ரொம்ப வருத்தமாக தாங்க இருக்குல்ல. வருத்தத்தை நீங்கள் சிரிச்சுன்னு தான் சொல்லுவீங்களா? எப்பா என்னப்பா இப்படி கொதுல அப்படின்னா உண்மையா நம்ம பேச ஐயா அவங்களை திட்டுறது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. சிரிச்சுன்னு தான் சொல்லி கொட்டு அந்த மாதிரி அவர் தோத்துட்டாரு, உங்களுக்கு வலிக்குது, இது நான் நம்பணும். கண்ணில் தண்ணீர் வரைக்கும் சிரிச்சுட்டு ஓகே நம்ம சப்ஜெக்டுக்குள்ள வரலாமா? இப்போ என்னன்னா திமுக கிட்ட முதல்ல நாங்கள் வந்து ஐயா நாங்கள் ஆட்சி அமைச்சிருக்கோம், ஒரு 6 மாதம் பேசுகிறேன், கேட்டோம் உன்னை யாரும் மதிச்சாங்களா, உன்னை யாரும் ரெக்வஸ்ட் பண்ணாங்களா, நீ பேசிட்டு போ, உன்னை யார் மதிச்சா பேசு. பாயிண்ட் 1. 2வது பேச மாட்டோன்னு சொன்னதும் அவங்க தான், பேச ஆரம்பித்ததும் அவங்க தான். 10வது வரைக்கும் அதே மாதிரி தான். ஆளுநர் வந்து தாவேக்கு ஆட்சி அமைக்க அடிக்கணும்னு சொன்னதும் அவங்க தான். அதிமுக கூட சேர்ந்து ஆட்சி அமைக்கலாமான்னு கள்ள கூட்டணி பண்ணதும் அவங்க தான். ஆமாம், இல்லை இங்கே ஒன்று பண்ணுவாங்க, இங்கே ஒன்று சொல்லுவாங்க, ஒன்று சொல்கிறது ஒன்று செய்யறது. இதுதான் திமுக, இதான் திமுக. ஆமாம், இதான் திமுக. ஸோ இப்போ நாங்கள் கேட்கவே இல்லை. நாங்கள் வந்து ஒரு 6 மாதம் பிரேக்லாம் கேட்கல, டே 1லேருந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம். ஏன் கேள்வி டைம் முதல்ல வந்து அப்போ ஃபர்ஸ்ட் டே கொஞ்சம் டைம் கொடுங்கன்னு சொன்னாங்க. அது மக்கள்கிட்ட இவங்களை யாரும் கன்சிடர் பண்ணா? மக்கள் மனசுலேயே நான் அப்படிலாம் சொல்ல, அது அவங்க பிரச்சனை. நான் அவங்க யாரும் செக் பண்ணுறதுக்குலாம் நாள் கிடையாது. நாங்கள் மக்கள்கிட்ட பேசணும். தமிழக மக்கள்கிட்ட இந்த மாதிரி நிதிநிலை சரியில்லை, எவ்வளோ பிரச்சனை இருக்குது, எனக்கு கொஞ்சம் டைம் கொடுங்க, நான் எல்லாத்தையும் சரி பண்ணுறேன்னு சொன்னது ஒரு கமிட்மெண்ட். அந்த கமிட்மெண்ட் மக்களோட கொடுத்துருக்காரு, அது வேற. இவங்ககிட்ட யாரும் கேட்கவே இல்லை. நான் கற்றுவேன், கத்திட்டு போ, உன்னை யாருப்பா கேட்டா, நீ கத்திட்டு வாங்க, ஓரமாக போய் கற்றுப்போ, நான் கொஞ்சம் பேசணும், அங்கே போய் பேசிட்டு வாங்கி பேசாது, அப்படி தான் வச்சுருக்கோம். வாயை திறந்தா பொய் லிஸ்ட்டு சொல்லவா? இன்னைக்கு அது இல்லைண்ணே, இன்னைக்கு அந்த ஷிப் பில்டிங் கம்பெனி மெசாக் வந்து சொன்னாங்கல்ல, தமிழகத்துல இருந்து போயிடுச்சுன்னு ஒரு பொய்யை கலப்பினாங்கல்ல. ஆக்சுவலி அது நடந்தது போன வருஷம் செப்டம்பரில். 18,000 கோடி ரூபா இன்வெஸ்ட்மெண்ட் கொண்டு வரும்னு சொன்னது. இவங்க வேணான்னு சொல்லிட்டு டெண்டரே போடாமல் டேரெக்டாக கொண்டு போயிட்டு ஒரு வெளிநாட்டு கம்பெனி கொடுத்தாங்க, ப்ரைவேட் கம்பெனி கொடுத்தாங்க. ஏன்னு பார்த்தா இது வந்து கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவோட பிஎஸ்சி. கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா சென்ட்ரல் கவர்மெண்ட்டோட கம்பெனிகிட்ட போயிட்டு 35% கிட்ட கொடுப்பானா? கொடுக்க மாட்டான். அதனால நேராக அந்த போர்ட் டெவலப்மெண்ட்டுக்கு ஒரு ப்ரைவேட் கம்பெனி கிட்ட கொடுத்துட்டாங்க. அவன் என்ன பண்ணான், போ நீங்கள் ஃபண்டு இன்வெஸ்ட்மெண்ட் வாங்கினா போன்னு சொல்லி பக்கத்து ஸ்டேட்டில் போய் கேட்டான். இது டிசம்பர் மாதம் நடந்தது. அவங்க இல்லைங்க பெரிய ப்ராஜெக்ட், அது 29,000 கோடி நான் தரேன்னு சொல்லிட்டு அவன் நேரம் உள்ளான். இன்னைக்கு அந்த எம்ஓஐ சைன் ஆயிருக்கு. ஆனால் இது நடந்த பிரச்சனை 2025 செப்டம்பரில். ஒரு எக்ஸாம்பிள் பொய்க்கு. இன்னொரு எக்ஸாம்பிள் சொல்லவா? இங்கேருந்து ஏர்போர்ட் வந்து ஆந்திரா போயிடுச்சுன்னு சொன்னாங்களா, அதுவும் பொய். நம்ம அப்போவே சொல்லியிருந்தோம் 2025 டிசம்பர் கிட்டவே ஓசூரில் ஒரு ஏர்போர்ட் கேட்டிருந்தாங்க. சிவில் ஏவியேஷனில் ஒரு டொமஸ்டிக் ஏர்போர்ட் அப்ரூவல் வந்தது. இவங்க ஓசூரில் ப்ரப்போஸ் பண்ணாங்க. பெங்களூர்லேருந்து அது 50 கிலோமீட்டர் தூரத்துக்குள்ளே இருக்கிறதால அந்த ரேடியஸ்குள்ளே கொடுக்க மாட்டாங்க, அதனால் அது கைவிட்டு போச்சுன்னு சொன்னோமா. அந்த ஏர்போர்ட்டோட ஏர் ஸ்ட்ரிப் அந்த ரன்வேல தான் இப்போ இந்த ஏஎம்எஸ்ன்னு சொல்லக்கூடிய நம்மளுடைய அட்வான்ஸ்டு மிடில் ரேஞ்ச் காம்பேட் ஏர்கிராஃப்ட் ஒன்று இருக்குது. அந்த ஏர்கிராஃப்டோட டெஸ்டிங் ஃபெசிலிட்டி தான் கேட்டிருக்காங்க இப்போ டிஆர்டிஓ. அதை இந்த ஏர்போர்ட் ஃபெசிலிட்டியோட தான் கேட்டிருக்காங்க. ஏர்போர்ட்டை நீ அன்னைக்கு டிசம்பரில் தரவாத்த அதோட நீச்சியாக அந்த ரன்வேல வரக்கூடிய ப்ராஜெக்டை இன்னைக்கு கூட சேர்ந்து ஃப்ரீயாக போயிருக்கு. எப்படி ஹான்ஸ்வாங் தமிழ்நாடு இன்வெஸ்ட்மெண்ட் சொல்லிட்டாங்க போனானோ, எப்படி ஃபாக்ஸ்கான் இங்கே போனானோ இவங்க சொல்லி அவங்க போனானோ, எப்படி ஏபிசி ஆல்ஃபாபெட் வந்து இங்கே போடாமல் அங்கே டேட்டா சென்டர் போட்டானோ, அது மாதிரி இது எல்லாமே திமுக காலத்தில் போனது. வெக்கமே எல்லாமே இன்றைக்கி அதை கொண்டு வந்துட்டு நம்ம கேபினெட் மேலே சொல்கிறாங்க இல்லையா, இதெல்லாம் போய் இது மாதிரி பொய்யை தான் சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. இன்னும் நிறைய சொல்லுவாங்க. ஒன்னொன்றுத்துக்கும் புள்ளி வரணும். எலெக்ஷன் முடிச்சுட்டு ரீசெட் ஆகிடுவோம் அம்னிஷா எங்களுக்கு. ஒன்னொன்று டேட்டாவும் பக்காவாக இருக்குது டேட் வாரியா. ஆனால் ஃபாக்ஸ்கான் நீங்கள் வராதுக்கு காரணம் அவங்க கட்டின அந்த கக்கூஸ் மேட்டர். நான் அப்போ பேசுவேனே இல்லை 35% கேட்டு அதுதான் உண்மையா? அதுதான் சொல்கிறாங்களே. என்ன அந்த எலக்ட்ரிசிட்டி போர்டு சப்ளையர்ஸ் கிட்ட நெய்வேலியில் கேட்டால் சார் 35% கொடுக்கலாம் கிடையாதுன்னு சொல்கிறாங்க. நான் என்ன பேசிட்டு இருந்தேன் அப்படின்னா, இது ஒரு ஜோக்காக இருந்தாலும் இவனுங்க ஒரு கக்கூஸ் ஒன்று கட்டினானுங்க தெரியுமா? இல்லாமல்
சமத்துவ கக்கூஸ். Common toilet. அதுக்கு பேர் சமத்துவ கக்கூஸ். அது ரொம்ப ஃபேமஸ் நம்ம சேனல்ல. ஓகே. உள்ள ஓபன் பண்ண உடனே அதிர்ச்சி ஆயிட்டா. டேய் இதெல்லாம் பண்ணி வச்சிருக்கீங்க. எப்படி நம்ம பொங்கல் வைப்போம் இல்லையா பக்கத்துல இந்த பொங்கல் பசங்கன்னு ஒரு படம் வரும், குட்டி குட்டி பசங்க தான் வருவாங்க. அதாவது 3 பேரும் டீச்சர்ஸ் வெறுப்பேற்றதுக்கு டீச்சர்ஸ் வீட்டு வாசல போயிட்டு செக் பண்ண, நான் இன்னைக்கு சக்கரை பொங்கல், நான் இன்னைக்கு புளியோதரை. அந்த மாதிரி இப்போ இவங்கலாம் வந்து பக்கத்துல பொங்கல் வைக்கிறது நம்ம உட்காந்து பார்த்துட்டு இருக்கோம். எப்படி இவங்க குடும்பத்துல வேணா போவாங்களா அதில் யாராவது? இல்லை அது பேசி யாருங்க அதுல போவா? மனசாட்சி வேணாமா? இப்போ இந்த மாதிரி ஒரு கவர்மெண்ட் ஒரு விஷயத்த கட்டியிருக்குன்னா வெளிநாட்டுல இருந்து இந்த கக்கூசாம பார்த்துருந்தாலும் வச்சுக்கோங்க, ஒரு வேலை ஃபாக்ஸ்கான் டேய் இந்த நாட்டில் தமிழ்நாட்டில் இப்படி ஒரு முதலமைச்சர் இப்படி ஒரு கக்கூஸ் இருக்கும் போது நம்ம எப்படி உள்ள வர்றது? பணத்தை எப்படி நம்பி கொடுக்குறது? உள்ள வந்து வெளியில போறது கக்கூசே இவங்க நம்ம எப்படி பேசி புரிய வைக்கிறது? நோ அபவுட் 10 அப்படின்னு போயிட்டாங்க. நாங்க பேசிட்டு இருந்தோம். அப்ப அது இல்லையா? இல்ல மைட் பி, எனக்கு தெரியல. ஆனா இது ஒரு காரணம், கேட்ட பர்சன்டேஜ் ஒரு காரணம். மேபி அதுவும் இருக்கலாம், இதுவும் இருக்கலாம். நம்ம இதையும் ஆட் பண்ணிக்கோங்க. இப்படி ஒரு கக்கூஸ் வந்து உலக வரலாறு நம்ம விடவே கூடாது. இதை நீங்க எங்க போனா நீங்க பேசுறீங்க. இல்ல நான் ஏதோ ஒரு என்சிஆர்டி புக்ல பாத்திருக்கேன் இந்த மாதிரி ஒண்ணு. ஹரப்பன்ல வந்து இந்த மாதிரி டாய்லெட்ஸ் இருக்கும், காமன் டாய்லெட்ஸ். அது இப்படிதான் வரிசையா இருக்கும், ஆனா எல்லாமே இந்த வெஸ்டர்ன் டைப்ல இருக்கும். அந்த ஹரப்பன் போட்டோ நான் தரேன். ஹரப்பன் சிவிலைசேஷன்ல இருந்து அதோட திராவிடியன் சிவிலைசேஷன்ல இருந்து வச்சிருக்காங்க பாருங்க. எப்படி அது வந்து வெஸ்டர்ன், கட் பண்ணி ஓபன் பண்ண எப்படி அவன் சத்தியமா ஷாக் ஆயிட்டாங்க. அவன் பார்த்து அவன் எதுக்கு ஷாக் ஆனா தெரியுமா உங்களுக்கு? இப்போ வழக்கமாக ஒரு ஹோட்டல் திறக்கணும்னா உள்ள போய் உட்காந்து 2 இட்லி சாப்பிடுவோம், அதை ட்ரையல். அதே மாதிரி இங்கே கட் பண்ண நம்மள இதை பண்ண சொல்லிட்டாங்க, என்ன பண்ணுறதுலாம் பயந்துருக்காங்க. லேசாக்கில் கேளுங்க, சொன்னா சொல்லிட்டு விட்டுருவோம். சரி சார் வாங்க, என்ன வாங்க போய் காமிங்க. சரி வாங்க, எங்க வாங்க போங்க, எங்க போங்க, எங்க போங்க. கடவுளே. இல்லை இந்த பாப்கார்னை பற்றி எப்போலாம் பேசுகிறோமோ இந்த எனக்கு வந்து இந்த சமத்துவ கக்கூஸ் ஞாபகத்துக்கு வந்துடும். வச்சு செஞ்சவனுங்களே ஏண்டா. சரி ஓகே, ரொம்ப சிரிக்கிறோம். ஓகே ரைட்டு, பரவாயில்ல. பஸ் திமுக ஆட்சியில் இருக்கும்போது இப்படிதான் பேசிட்டு கண்டிப்பா இல்லை உண்மையாக சொல்றோம். கண்டிப்பா இப்படி கக்கூஸ் கையா தட்டுவாங்க. ஹான்ஸ் பவுடர் எடுத்து வந்து ப்ளீச்சிங் பவுடர் போட்டவங்களுக்கு புரோட்டோகால். நீங்க எந்த சேனல்? புரோட்டோகால். நீங்க பாம்பு சட்டை எடுத்து இரண்டவனே. இப்போது கொசு வழங்கும் திட்டம் அதுதான் முக்கியம். உட்காந்து பேசுறாங்க. அடுத்த கேள்வி ஆக்சுவலி அதுதான். ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா மேயர் பிரியா தொடர்ந்து ஒரு சம்பவம் நடந்தது. எம்எல்ஏ அவங்கள வந்து அவமதிப்பு செஞ்சாங்க அப்படின்னு சொன்னாங்க. அதன் பிறகு வந்து பார்த்தீங்கன்னா அதை வச்சு நான் வந்து ரொம்ப கடுமையாக அதை விமர்சித்தாங்க. உடனே அடுத்த ஒரு மேடையில் வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ இதுவாக வந்து வன்மத்தில் வந்து பிரியா அவங்க வந்து பேசுகிறாங்க. நீங்கள் அதை கேட்டிங்களா? இல்லையே, இதான் இந்த கருமத்தை நாங்கள் வேறு எதாவது இல்லை. ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து டிஜிட்டல் தான் ஜெயிச்சிங்க தான், தற்கூறிங்க தான் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கடுமையாக கட்சி முடியல, இன்னும் கடுமையாக வந்து உங்களை விமர்சித்தாங்க. அது ஒரு பேசும் பொருளாச்சு. கேட்டால் மேலிடத்துல தான் உங்களுக்கு வந்த ஒரு ப்ரெஷர். மேலிடனா முன்னாள் எம்எல்ஏவா முன்னாள் அதான் சொல்லிட்டியாப்பா முன்னாள் நாட்டாம அந்த மாதிரி மேலேருந்து வந்த ப்ரெஷர் அப்படின்ற மாதிரி பேசுங்க. ப்ரெஷர் கிடையாது, மேலேருந்து உத்தரவு வந்திருக்கு வச்சு செய்யுங்க மேடையில். ஸோ நீங்கள் சும்மா செஞ்சுட்டாலும் இங்கே இருக்க நெல்லெல்லாம் வீணாக வேணும். ஸோ அம்மாவே ஸோ அதனால் வந்து அவங்களோட கருத்து என்ன, ஏன் வந்து அந்த விஷயம் என்ன பிரச்சனை அவங்க மேயர் அவங்களுக்கு அடுத்து இப்போ அடுத்து அவங்க திரும்ப மேயராக வரதுக்கு வாய்ப்பு இருக்கா? எனக்கு தெரிஞ்சு இல்லைல்ல. ஆனால் சீக்கிரமாக டிசால்வ் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா அது வந்து 6 மாதத்துக்குள்ளே நம்ம எப்போனா கலைச்சிக்கலாம். முதல்வரோட ப்ரோட்டோகால் அது. எனக்கு தெரிஞ்சு கலைச்சலான்னு நினைக்கிறேன். ஏன்னா நிறைய நியூஸ் வருது, சில காவல்துறை நண்பர்கள் சொல்கிறாங்க இந்த பல இடங்களில் வந்து இந்த திமுகவை சார்ந்த உள்ளாட்சி பிரதிநிதிகள் கவுன்சிலருங்கெல்லாம் சேர்ந்துக்கிட்டு தான் களத்தில் அவங்களோட ஆட்களை ஏவி இந்த மின்தட்டை ஏற்படுத்துறதுக்கு முக்கியமான காரணமாக இருக்கிறாங்க. அங்கங்கே போய் ஃபியூஸ் கட்டையை திருடுறது, 800 கிலோ காப்பர் வரை திருடியிருக்கிறாங்க ஒரு இடத்துல. யார் இவங்களாம்? இவங்க புல்லுருவிகள். இவங்க புல்லுருவிகள், விஷமிகள்னு சொல்லுவாங்க. நீங்கள் இன்னொரு வார்த்தையில் சொல்லணும்னாக்கா இந்த மாதிரியான சில மோசமான மக்கள் பிரதிநிதிகளாக வந்தவங்க போனாட்டி அந்த ஆட்சியில் இருக்கும்போது அதை பிடிச்சிக்கிட்டு சில பேர் வந்துட்டாங்கல்ல, காலத்தில் அவங்க இந்த வேலையை பண்ணிகிட்டு இருக்காங்க. அதுக்கு என்ன பண்ணலாம், மொத்தமாக இந்த உள்ளாட்சி அமைப்பை இப்போதைக்கு டிசால்வ் பண்ணிட்டு ரீஎலெக்ஷன் போயிடலாமா அப்படின்னு கன்சிடர் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். அதனால் நான் என்ன சொல்கிறேன், இதுக்கு மேலே இந்த ஒயரை திருடுறது, டிரான்ஸ்ஃபார்மர் திருடுலாம் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா கூடிய சீக்கிரம் உள்ளாட்சி எலெக்ஷன் திரும்ப வர வைக்க வேண்டியது இருக்கும். ஸோ பதவி காலத்தை அனுபவிக்கணும்னா நேர்மையாக இருங்க.
மக்களுக்கு விரோதமாக செயல்படாதீங்கன்னு நான் சொல்கிறேன். நியூஸ் வந்ததை நான் இங்கே பதிவு. தொழில் எப்படிங்க உடனே விட முடியும்? தொழில் என்ன தொழில்? திருடர் தொழில். திருடர் கூட திலகமே அண்ணன் ஸ்டைல் பண்ணி வாழ்த்த வயதிலே வணங்குகிறேன். இல்லை எப்படி விட முடியும்? அது கஷ்டம். நீங்கள் உடனே சொன்னால் உடனே திருந்தது, ஓவர் டைம் திருந்தது கஷ்டம். கொஞ்சம் டைம் கூட தெரிஞ்சு தான் ஆகணும் இந்த வாட்டி, இல்லாட்டி வந்துருக்கிறது மாஸ்டர். சரி, ரைட்டு. ஸோ அடுத்து வந்து ஒரு பெரிய டாபிக். இதுவும் வந்து ரொம்ப வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பயத்தில் அச்சத்தில் நீங்கள் இருக்கிறதாக ஒரு செய்தியை வந்தது. சரிங்களா? திரு ஆர்எஸ் பாரதி அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஆதவர்ஜனா சொன்னாங்க, நீ ஒரு மேயர் ஜெயிச்சு காட்டுங்க, ஒரு மேயர் ஜெயிச்சு காட்டு அப்படின்னு சொல்லி ஆதவர்ஜனா ஒரு மேடையில் சொன்னார் அமைச்சர் அவர்கள். ஆர்எஸ் பாரதி அவர்கள் நீ ஒரு மேயர் ஜெயிச்சு காமி, நான் பாதி மீசி எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொன்னாங்க. உங்களோட கருத்து என்ன? எனக்கு பேசிக்காக எனக்கு லாஜிக்கே புரியல. மீசனா என்ன? முடி, ஆஃப்டர் ஆல் முடி அதானே, திரும்ப வளரக்கூடியது, தளிரும் வளரக்கூடியது. வேறு ஏதாவது பெட்டராக எடு பண்ணலாம். என் கேள்வி என்னென்னா, இப்போது மீசன்றது ஆம்பளைங்க வைக்கிறோம், அது இல்லாமே இருக்கலாம். குழந்தையிலேருந்து ஒரு 25-26 வயசு வரைக்கும் மீசை வராமல் தான் இருக்குது, ஒன்றும் பிரச்சனை இல்லை, மீசை இல்லாத மாதிரி தான் இருக்கும். அதை பற்றி கவலை இல்லை. எனக்கு என்னென்னா வந்து 18 வயசுல ஓட்டு போட கொடுத்துட்றாங்க, 18 வயசுல டிகிரி படிக்க கொடுத்துட்றாங்க, 21 வயசுலேயே உள்ளாட்சி பிரதிநிதி வயசு வந்துடுது, 25 வயசுலேயே வந்து நீங்கள் எம்எல்ஏ ஆகலாம், 30 வயசுலேயே எம்பி ஆகலாம். என் கேள்வி என்னென்னா, மீசைக்கு இதுக்கு என்ன சம்மந்தம்? என் கேள்வி, இவங்களுக்கு அடிப்படையில் பெண்கள்லாம் மரியாதையே கிடையாது. இப்போ மீசை இல்லைன்னா அவங்க ஒரு ஆளே கிடையாது, பாதி மீசல்னா அவனை மனுஷனே கிடையாது. அவங்க வேலையை வந்து அந்த கூந்தலில் இடம் போடுறாங்க. என் கேள்வி தான், அதுதான் சொல்கிறேன், இந்த லட்சணத்தில் தான் இருக்கும். மீசை இல்லைன்னா இருந்தால் இல்லை என்ன, அது திமுக மாதிரி தான், அது இருந்தாலும் பிரயோஜனம் இல்லை, இல்லைனாலும் பிரயோஜனம் இல்லை. இருந்துட்டா வச்சுக்கோ, இல்லைனா போ, உனக்கு கம்ஃபர்டபுளாக எப்படி இருக்கோ வச்சுக்கோ. இது எதுக்கு நீ எடுத்துகிட்டு வந்து இதை வந்து எம்எல்ஏ மேயர் எலெக்ஷனோட திரும்ப மக்கள் பிரதிநிதி கிட்ட பேசுகிறேன்? எனக்கு அது பிடிக்கவே இல்லை. மீசை வச்சுருந்தா பெரிய ஆள்னா அப்போ என்ன, எங்கள் அம்மா எங்கள் அக்கா, உங்கள் அம்மா உங்கள் அக்காலாம் என்ன? மீசை இல்லைன்னா முதல்ல எனக்கு லாஜிக்கல் வச்சுதான் வச்சுக்க, வேற என்ன பார்த்து ஊழிச்சிட்டோம். உனக்கும் பார்பருக்குள்ள பிரச்சனை, அது எதுக்கு எடுத்து பப்ளிக்ல பேசுறேன்? இது முத கேள்வி. இதே புத்தி உங்களுக்கு எப்பதான் திருந்தும்? ஏன்னா ஒரு ட்விட் ஒன்று போட்டிருந்தாரு ஒரு நல்லவர், ஜி ஜி யாரு, எந்த ஜி? நிறைய ஜி இருக்கிறாங்க. இது 2G, 2 வாட்டி சொன்னால, 2 வாட்டி சொன்னா 2G. 2G என்ன ஒரு ட்விட் போட்டது? ஒரே ட்விட்டில் தாய்மார்கள், பெண்கள், ஒடுக்கப்பட்ட சமூகத்தினர், மைனாரிட்டிஸ் எல்லாரையும் ஒரே ட்விட்டில் எப்படிங்க அசிங்கப்படுத்துவேன்? அப்போ மனசுல என்ன புத்தி இருக்கு? பாருங்களேன், இப்படி கல்யாணம் பண்ணிட்டு அப்படி போவாங்களாம், சிறுத்தை இப்படி போயிடுச்சா, ஏணி அப்படி போயிடுச்சா, ஐயுஎம்எல்ஏ, விசிகாவை, பெண்களை, குடும்ப வாழ்க்கையை, நம்ம சொசைட்டல் செட்டப் எல்லாத்தையும் எப்படி ஒருத்தர் ஒரே ட்வீட்ல போடுவான். பின்ன பேச்சுவாங்க சும்மா லேசுவாக்கில் கேளு, பேஜாட்டா சொல்லுவா, இல்லை போன போல விட்டுருவோம். எனக்கு என்னமோ பயம். அதனால ஒரு இடத்துல 2 பேர் சமூகத்தினர்ல பிரச்சனையே வந்து, நியாயத்துக்கு இது சட்டவிரோதம், இது வந்து அமைதியை குலைக்கிற செயல். அவரை நம்பி ஓட்டு போட்ட மக்களுக்காக அவரை வந்து பார்க்குறாங்க. அதுதாங்க, அவர் வந்து ஒரு பிரதிநிதி, மக்கள் பிரதிநிதியாக இருக்கிற ஒரு காரணத்தால் அவரை நம்பி ஓட்டு போட்ட மக்கள் மேலே இருக்கிற மரியாதையில தான் சட்டம். ஏன்னா ஒரு எம்பி அரெஸ்ட் பண்ணோம்னாக்கா, ஒரு சார்ஜ் பண்ணால் அதுக்கு ஒரு தனி வேலை இருக்குது. அதுதான் ஒரு ஓட்டு போட்ட மக்கள் மேலே இருக்கிற மரியாதைக்கு தான் பிரதிநிதிகள் கொடுக்குற மரியாதை. இப்போ இந்த ட்விட்டர் நீங்கள் எப்படி சரி நியாயப்படுத்துவீங்க? எப்படி இந்த மாதிரி பண்ணுவீங்க? அப்போ அங்கே பெண்கள் அசிங்கப்படுத்துற மாதிரி தான் இங்கே இதையும் நான் அப்படி தான் பார்க்குறேன். அது என்னங்க ஆஃப்டர் ஆல், நான் அந்த வார்த்தையை சொல்ல விரும்பல, இட்ஸ் ஆஃப்டர் ஆல் அதுதானேங்க, தயிர் தானேங்க, அது எங்கன்னா என்ன, அது வச்சு என்ன கிளிக்க போகிற? மீசையை கட்டி மேயர் எழுப்போம், வந்தால் மேயர் இல்லை தயிர், அது மாதிரி இருக்குது நீங்கள் சொல்கிறது. ஒரு மேயர் கூட ஜெயிக்கலாம் என்ன இப்போது? சரி, பாதி எடுத்த நாட்டுக்கு என்னங்க பேச்சு இதெல்லாம் இருந்து என்ன? இல்லை, நான் பொதுவாக சொல்கிறேன், சும்மா நீங்கள் அவரை சொல்கிறீங்க. இல்லை, நான் கேட்குறேங்க, பாரதினா பாரதி அளவுக்கு மிஸ் வைக்கணும். அது முதல் பேரை மாற்றுக்கலாடி, பாரதி திட்ட கூட முடியல, வருத்தமா இருக்குடா. அதை வேற கருமா யூபின்னு திட்டிக்கிட்டு இருக்கோம், உடன்பிறப்பு என்ன அது யூபிஐ போன்பேல யூபிஐல உடன் நாங்களே உடன்பிறப்பு தானே திட்டிக்கிட்டு இருக்கோம். இன்னொருத்த வந்து நாங்கள் ப்ரௌடு கொத்து சொல்றான், இதுல என்னடா பெருமை, மேய்க்கிறது எருமை, எதுக்குடா எல்லாம் பேசி யாரும் எழுதி கொடுத்ததுடா, வாழையடி வாழையா ஆலமரம், என்னங்க டைலாக் இது? எவங்க எழுதி கொடுத்தது? ஜென்சின்றானுங்க, சுற்றி கேமரா பேன் பண்ணால் எல்லாம் பெருசு கொடுத்துக்க மாட்டானுங்க. ஸ்டேஜில் இருக்கிற எல்லாரும் ஒருத்தர் போட்டான், இந்த அக்காவுக்கு 2 குழந்தை இருக்கு, அந்த பையனுக்கு 3 குழந்தை இருக்கு, இவனுக்கு 2 வீடு இருக்கு, அவனுக்கு 2 கார் இருக்குன்னு எல்லாம் தெரியல. அதெல்லாம் ரொம்ப கேவலமான கொஸ்டின்லேயே இல்லை. பற்றி பேசுவோட மீட்டிங் இல்லையா? ஆனால் நடந்தது அறிவாலயத்தில் பார்த்துக்கலாம் உண்மையாகவே. ஏன்னா அது நான் ரொம்ப கொஞ்சம் பழசுன்னு தாண்டி அது நிறையா பேசியாது. இன்னொரு நாள் நீங்கள் ஆரம்பித்த உடனே என்னால் பொறுக்கல, அது யார் இப்படி ஒரு கேவலமான மட்டமான ஐடியா கொடுத்தாங்க? ஒன்று இப்படிலாம் இன்னுமே நீங்களாம் வந்து யோசிக்காமல் இருக்கிறீங்கன்னா, இதெல்லாம் அழிக்கக்கூடிய, திமுகவை அழிக்கிறதுன்னு ஒரு டீம் வேலை பார்க்குதா? இது சபரீஷன் அவர்களே வேலை பார்க்குறாரா பெண் நிறுவனத்தை வச்சுக்கிட்டு? டிஆர்பி ராஜா ஒரு முடிவோடு தான் இருக்காரா? ஏங்க என்னங்க ப்ரௌடு கொத்தூஸ், ப்ரௌடு கொத்தூஸ்னு அவனை கலாச்சிக்கிறதும்,
நாங்கள் ஊபிஸ் தான் அவனே அவனை சொல்லிக்கிறதும் 200 என்ன புரியவே இல்லை ஆனந்தி. என்ன அது ஒரு ஜோக் ஒன்று வரும். இந்த மாதிரி ஏதோ ஒரு கல்யாண மேடையில் போயிட்டு இது போல் வந்து மணப்பெண் வந்து கல்யாணத்துக்கு முன்னாடி சில பேர் பழகிருக்கலாம், இது தெரிய வருவோம் மாப்பிள்ளை பெருசாக எடுத்துக்கூடாது. அதே போல் மணமகனுக்கும் சில விவகாரத்தில் நடந்திருக்கலாம், அதை மணப்பெண்ணு பெருசாக எடுத்துக்கூடாது. 2 பேரும் திரு அடிப்பாங்க. அந்த மாதிரி அங்கே போய் உட்காந்து ஒப்பாரி எப்படி எள்ளு வய பூக்கலையே குளத்தூர் எம்எல்ஏ கூட பார்க்கலையே. இல்லை அதுவும் பணம் ஒரு வருத்தமாக தான் இருக்குது. சரி, அடுத்து வருவோம் முக்கியமான டாபிக். இப்போது வீத லீடர்ஸ்ன்னு சொல்லிட்டு திரு அண்ணாமலை அவர்கள் வந்து ஒரு இயக்கம், அதாவது அரசியல் இயக்கம்னா அது அரசியல் கட்சியாக மாறுறதுக்கு வாய்ப்புன்னு சொல்லிட்டு இப்போ எப்படின்னா 20 lakhs ஆல்மோஸ்ட் வந்து அவர் இயக்கத்தில் வந்து நெருங்க போகுது. அதை நீங்கள் பார்த்துருப்பீங்க ஆப்வியஸ்லி. ஸோ உங்களுடைய கருத்து என்ன? ஃப்யூச்சர் எப்படி இருக்கும், ஒரு அரசியல் பயணம் எப்படி இருக்கும் அப்படின்றது உங்கள் பெர்ஸ்பெக்டிவ் வந்து சொல்லுங்கள். அது தெரியல. இல்லை ரொம்ப ஷார்ட்டஸ்ட் என்ன கேட்கணும்னா, அதாவது அண்ணாமலை வர்சஸ் திருமலை, ரிவர்ஸில் போடலாம், திருமலை வர்சஸ் அண்ணாமலை அப்படி இருக்குமா? நீங்கள் தான் சொல்லுங்கள். இல்லைங்க, வாய்ப்பு இல்லைங்க. ஏன்னா முதல்ல டு பி வெரி ஹானஸ்ட், இது வந்து 2019 என்ன ஆரம்பிச்ச ஒரு இயக்கம். எனக்கு இது அப்பயே நான் பார்த்துருக்கிறேன் போஸ்ட்லாம். அதை வந்து இப்போ எப்படி திடீர்னு ஸ்க்ராட்ச்லேருந்து ஆரம்பிக்கிறாங்கன்னு தெரியல. ஏன்னா அப்பயே அந்த மெம்பர்ஷிப் டெவலப் பண்ணாங்க. ரெண்டாவது பிஜேபியில் இருக்கிறவங்க மட்டும்தான் அங்கே உள்ளே போயிட்டு இருக்கிறத பார்க்குறோம். ரொம்ப எவிடெண்ட்டாக தெரியுது. அப்போ அது அவங்களுடைய ப்ராக்ஸியாக ஒர்க் பண்ண கூட வந்திருக்கலாம், நமக்கு தெரியாது. ஆஸ் ஆஃப் நவ் யாரானா அரசியலுக்கு வரலாம். ஆஸ் வி ஆல்வேஸ் சே, ஜனநாயகத்தில் எல்லாருக்கும் உரிமை இருக்குது, வாழ்த்துக்கள் வாங்க. ஆனால் வந்து அது வந்து தாவேக்கா மேலே வன்மத்திலேயோ யாராவது வந்து தாவேக்கா தலைவர் மேலே இருக்கிற பொறாமையிலேயே வந்து பின்னாடி இருந்து ஆப்ரேட் பண்ணுவாங்கன்னா அதை மக்கள் கண்டுபிடிச்சிருவாங்க. அதுக்காக நீங்கள் வந்து நீ வான்னு எல்லாரையும் டீமில் சேர்த்தா கூட வாய்ப்பு இல்லை. ஆனால் மக்களுக்கு நல்லது செய்யணும், ஜனநாயகமாக பேசணும், தாராளமாக வாங்க. என்னென்னா மாறு வேஷம் போடுவோம், அந்த மச்சத்தையும் மீசியை மட்டும் விட்டு வரைக்கும் நல்ல மாறு வேஷமாக போடுங்க, அவ்வளோதான். ஃபியூச்சர் யார் வேணால் வரலாம். ஃபியூச்சரோட பாலிடிக்ஸ் வந்து எப்படி இருக்கும் 2031 எலெக்ஷன்? இல்லை, அவர் என்னங்க 2024 ஒரு 20 ஸ்டேட்டில் ஆண்டுகிட்டு இருந்த பாஜகன்னு சொல்லுவார் அவர் எப்பயுமே ப்ரெஸ் மீட்டில். அப்போ வந்து மாநிலத்தில் தேசியத்தில் ஆண்டுங்கட்சியாக இருந்தது. தமிழ்நாட்டில் அப்போ கூட ஒரு எம்பி சீட்டு கூட அவர் கூட ஜெயிக்கலை. தோற்ற பிறகு கேட்டாக்க அந்த பிரச்சனை இந்த பிரச்சனைன்னு சொன்னார். ஸோ ஐ டோன்ட் சி எ பிக் ஃபியூச்சர். பெருசாக டைனமிக்ஸ்லாம் கிடையாது. மேபி ஹீ கேன் ஃபீட் மீடியா டு சம் எக்ஸ்டென்ட். டெய்லி ப்ரெஸ் மீட் கொடுப்பாரு. இப்போ சீமான் ப்ரெஸ் மீட் கொடுக்குறது நிறுத்திட்டாருன்னு நினைக்கிறேன். ஸோ அந்த கேப்பை மேபி ஃபில் பண்ணலாம். எனக்கு தெரிஞ்சு 2 பேருக்கு தான் போட்டி. ஒன்று 3%, இன்னொன்று 100% அப்படின்னு முடிச்சிக்கலாம். நமக்கு அவங்களுக்கு என்ன தெரிஞ்சது. ஓகே, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா டிஎம்கே ஏடிஎம்கே இப்போ வந்து பார்த்தீங்கன்னா டிஎம்கே ஏடிஎம்கேக்கு வந்து மாற்று சக்தியாக வந்து அண்ணாமலை இருப்பாரா? அந்த 2 கட்சியுமே ஸ்வீப் பண்ணிட்டு எதிர்கட்சியாக வரதுக்கு வாய்ப்புகள் இருக்கா? இல்லை, ஐ டோன்ட் திங்க் ஸோ. திஸ் இஸ் வெரி ஏர்லி டு டிசைட். மேபி அது நம்ம ஃபியூச்சர் தான் சொல்லணும். ஆஸ் வி ப்ரொசீட் பார்க்கலாம். திமுக அதிமுக ஆனால் வந்து அப்ரூவ் பண்ணுமான்னு கேட்டால் ஆமாம். ஏன்னா திமுக அதிமுக இப்போ இல்லை, ரெண்டும் சேர்ந்து கூட்டணி திமுகவாக மாறிடுச்சு. அண்ணா திமுக ரெண்டும் சேர்ந்து கூட்டணி திமுக. அதை ஷார்ட் ஃபார்மில் போட்டு பார்த்துக்கிறது உங்கள் பிரச்சனை. ஸோ கூட்டணி திமுக வந்து இன்னைக்கு உருவாயிடுச்சு. அதனால் அவங்க வந்து அப்படி சேர்ந்தோன்னே, அது நான் சொல்லக்கூடாது, அதனால வந்து அது அவங்களோட இருப்பு அவங்களே கெடுத்துக்குவாங்க. இதுக்கப்புறம் இப்போ வந்து ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா டிவிகே கூட போட்டியாகவே நான் இதை பேசலை. நீங்கள் ஒரு விஷயம் புரிஞ்சுக்கணும். டிவிகே கூட போட்டியாக நான் பேசவே இல்லை. களம் காலியாக இருக்கும்போது, களம் காலியாக இருக்கிறது அதிமுக நிலைமை நம்மளுக்கு தெரியும், திமுக என்னன்னு தெரியும், மக்கள் எப்படி அவங்க பார்க்குறாங்கன்னு சொல்லிட்டு ஆல்ரெடி மற்றவைன்னு வச்சுப்போம். மீதி எல்லாம் ஓகேவா, இவங்களும் மற்றவைன்னே வச்சுப்போம். இப்போது இவர் உள்ளே வரும்போது அந்த கிரவுண்ட் கிளியராக இருக்கா அப்படின்றதான் என்னோட. இல்லை, அதுதான் நான் என்ன சொல்கிறேன், இவருடைய அஜெண்டா, இவருடைய ஆஸ்பிரேஷன் என்ன நமக்கு கிளியராக தெரியல. எனக்கு அதுதான் முக்கியம். இவர் என்ன கொள்கை பேச போகிறாரு, எப்படி அரசியல் பேச போகிறாருன்னு. இவர் இப்போ உள்ளே வரும்போதும் அந்த ஃபார் ரைட் சித்தாந்தம், மக்களை வந்து இவங்களை பிரித்து அவங்கள பிரித்து, நான் ஏன்னா பிறப்போக்கும் எல்லாருக்கும் எல்லாரையும் ஒரு சேர பார்க்குற தாவேக்கா எப்படியா ஒரு ஆஸ்பெக்டில் பிரிப்பாங்கனாக்கா இந்த கட்சியும் வரக்கூடாது, நான் அப்படி தான் சொல்லுவேன். இல்லை, இவங்க வந்து வேற ஒரு புது அரசியல் பேச போகிறாரு, பாஜகலேருந்து இவரே முரண்படுறாரு அப்படின்னா மேபி இவருக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கலாம், இவர் வளரலாம். ஆனால் தாவேக்கா பொறுத்த வரைக்கும் நல்ல ஒரு ஆட்சி முறை பண்ணி மக்களோட ஏகோபித்த வரவேற்போடு அது வரும். அப்படி தான் நான் எதிர்பார்க்குறேன். இந்த பர்சன்டேஜில் 35 வாங்கி வருகிறதெல்லாம் வந்து ஓகே, இந்த பார்லிமெண்ட் டெமோக்ரஸி இட் இஸ் ஓகே. பட் எல்லா மக்களுக்கும் ஒருதலைபட்ச சார்பு இல்லாமல் ஒரு நீட்டான ஒரு கட்சி, அப்படி எல்லாரையும் அப்ரோச் பண்ணக்கூடிய மாதிரி ஒரு பெரிய மார்ஜினில் பெரிய சீட் ஜெயிக்கணும். அதுக்கு தேவையான ஆட்சி பண்ணும். அதுதான் வி ஆர் ஸ்டார்டிங். ஸோ அதனால் அது ப்ரொப்பஸ் தெரியல எனக்கு. திமுக அதிமுக அப்ரூவ் பண்ணிவிட்டு ஒரு ஜனநாயக சக்தியாக நிஜமாகவே மக்களுக்கு இளைஞர்களுக்காக வந்து நிற்பார்னா ஒரு ஆரோக்கியமான எதிர்கட்சியாக வர்றதுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். ஏன்னா நல்ல ஒரு ஆளுங்கட்சிக்கு ரொம்ப முக்கியம் நல்ல ஒரு எதிர்கட்சி. ஒரு படம் நல்லா இருக்கணும்னா ஹீரோ மாதிரி வில்லனும் ஸ்ட்ராங்காக இருக்கும். ஸோ அது நல்லா வளர்ந்ததுனா சந்தோஷம். பட் அந்த இடத்துல ஏதாவது பிரச்சனை இருந்துச்சுன்னா கண்டிப்பாக நம்ம யோசிப்போம். ரைட், அதாவது சிங்கப்பெண் சொன்ன மாதிரி சிங்கப்பூர் அதேபடியே நீங்கள் லான்ச் பண்ணிட்டீங்க. ஸோ
ஹவு டு யூ ஃபீல்? வெரி ப்ரௌட். ஏன்னா ஒரு வாக்குறுதி கொடுக்குறோன்னா அதை திமுக வந்து புரியாது. ஏன்னா சும்மா பேப்பரில் கொடுக்குறது வேறு, ஆட்சி முறை வேறுன்னு. ஆனால் அதோட இம்பார்ட்டன்ஸ் புரிஞ்சு இது எவ்வளோ தேவைன்னு ஒரு மாதத்துக்குள்ளவே அதுக்காக பிரயத்தனப்பட்டு அதுக்காக ஒரு பட்ஜெட் அலோகேட் பண்ணி அதுக்குன்னு போலீஸ் ஃபோர்ஸை எடுத்து ரெடி பண்ணி அவங்கள கொண்டு வந்து களத்தில் டிப்ளாய் பண்ணி அதுவும் ஒரு டெக்னோக்ராட் டிபார்ட்மெண்ட்டாக அதுக்கு தேவையான எல்லா டெக்னிக்கல் அசிஸ்டன்ஸும் இமீடியட்டாக ரெடி பண்ணி அதுக்குன்னு ஒரு வரையறை கொடுத்து போலீஸ் அதில் நிறைய கன்ஃபியூஷன்ஸ் இருக்குது. அதனால் அதையும் நான் பதில் சொல்கிறேன். அது எல்லாத்தையும் கொடுத்து ஒரு மாதத்துக்குள்ளே கொண்டு வரணும்னு இருக்கு இல்லைங்களா? இது வந்து அந்த நிஜமாக அந்த பிரச்சனையை உள்வாங்கி அதுக்கு தீர்வு கொடுக்கணுன்ற ஒரு தலைவனுக்கு தான் இப்படி தோணும், ஒரு அண்ணனுக்கு தான் இப்படி தோணும். தான் வீட்டில் இருக்கிற அம்மா, பாட்டி, அக்கா, தங்கச்சி எல்லாரும் பத்திரமா இருக்கணும், பத்திரமா போய்ட்டு பத்திரமா வரணும், அவங்க எப்பயுமே ரீச்சில் இருக்கணும், ஒரு ஃபோன் 2 ரிங்கிங் மேலே இல்லாமல் இருக்கணும் அப்படின்றது ஒரு அண்ணனுக்கு தான் அது ஒரு வழி தெரியும். ஒரு ரெண்டு வாட்டி ஃபோன் எடுக்கலாம் மனசு பதைக்கும். அந்த ஒரு அண்ணனோட செயல்பாடை அதை பார்க்குறேன். ரெண்டாவது இதில் என்ன கிரிட்டிசிசம் வரும்னு அதுக்கும் சேர்த்தே பதில் சொல்கிறேன். இல்லைங்க போலீஸ் ஃபோர்ஸ்லேருந்து ஆள் வெளியே எடுக்கிறீங்களே, போலீஸ் ஃபோர்ஸ் எப்படி ஒர்க் ஆகும்? இல்லை, இதுக்காக நாங்கள் தனியாக ரெக்ரூட் பண்ணுறோம். பட்ஜெட் எங்கே வைக்க போகிறீங்க? 354 கோடி ரூபா ஃபஸ்ட்டு ஃபேஸாகவே இறக்கி இருக்கிறோம். புதுசாக ஆள் எடுப்பீங்களா? ஆமாம், 2500 போஸ்ட்டு புதுசாக வேகன்சி ஜாப்ஸ் கிரியேட் பண்ணுறோம். இதனால் என்னங்க ஆகும்? என்ன ஆகும்னா நம்ம காவல்துறைக்கு பலு ஜாஸ்தி. இப்போ காவல்துறை நிறைய ரிஃபார்ம்ஸ் தேவைப்படுது, அது டியூ கோர்ஸில் தாவேக்கா பண்ணும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு போலீஸ் டிபார்ட்மெண்ட்டுக்குள்ளே நிறைய வேலை இருக்கும். அவங்களுக்கு ரெகுலராக நடக்கக்கூடிய பந்தோபஸ்து ஒர்க்கெலாம் இருக்கலாம், இல்லை போலீஸ் ஸ்டேஷனோட ரெகுலர் டியூட்டிஸாக இருக்கலாம், ஒரு இன்வெஸ்டிகேஷனாக இருக்கலாம், அதுக்கு சார்ஜ் ஷீட் வைக்கிறதா இருக்கலாம், எஃப்ஐஆராக இருக்கலாம், கோர்ட் ப்ரொசீடிங்ஸாக இருக்கலாம், ஒரு கைதியோட கஸ்டடி எடுத்துகிட்டு போய் கோர்ட்டில் ஜுடிஷியல் போட்டு அப்புறம் ப்ரிசன் போகிறது, இந்த வேலைங்களாக இருக்கலாம், பெயில், இது எல்லாத்தையும் மூவ் பண்ணுறது, ஒரு அட்ரஸ் வெரிஃபிகேஷன்லேருந்து எல்லாத்துக்கும் போலீஸ் தேவை. ஸோ இப்போ போலீஸ் மேலே நீங்கள் வேலை பளு ஏற்ற அவங்களுடைய ப்ரெஷர் அதிகமாகும். ரெண்டாவது எஃபிஷியன்சி குறையும். இந்த சிங்கப்பெண் சிறப்பு காவல்படை எப்படி ஒர்க் ஆகும்னா இது எக்ஸ்க்ளூசிவ்லி ஃபார் பேட்ரோலிங். இதுக்கு 2 வேலை தான். ஒன்று, மஃப்டியில் பெண்கள் அதிகம் வரக்கூடிய இடம், ஒரு உமன்ஸ் காலேஜ் பஸ் ஸ்டாண்டாக இருக்கலாம், ஒரு மாலு, ஒரு தேட்டர், ஒரு பீச்சு, ஒரு பார்க்கு, இல்லாட்டி ஒரு ஸ்டேடியமில் எங்கெங்கெல்லாம் அது நடக்குமோ அங்கே இருப்பாங்க. பாடி கேமோடு இருப்பாங்க. டைரெக்டாக எவிடன்ஸ் ரெடி ஆகும். அதை பார்த்தோன்னே இவங்க அந்த இடத்துல உள்ளே போவாங்க, பிரச்சனையை ஸ்டாப் பண்ணுவாங்க. அதுக்குள்ளே பேக்கப் பேட்ரோல் வரும், அரெஸ்ட் நடக்கும். அந்த பேட்ரோல் கொண்டு போயிட்டு அவங்க டைரெக்டாக இப்போ காவல்துறையில் போலீஸ் ஸ்டேஷனில் ஒப்படைப்பாங்க. அங்கேருந்து அது போலீஸ் எடுத்துகிட்டு போவாங்க வே ஃபார்வர்ட். இன்னொரு வேலை என்னென்னு பார்த்தீங்கன்னா பேட்ரோலிங். இந்த பேட்ரோலிங்கில் இந்த அம்மா பேட்ரோல், பிங்க் பேட்ரோல்லாம் இருந்துச்சு. ஆனால் யாருக்கும் இது மாதிரி எக்ஸ்க்ளூசிவ் ஆஃபீஸர்ஸ் கிடையாது. அந்த பேட்ரோல் என்ன பண்ணணும்னா 24/7 ஸ்டாண்ட் பை ரெடியாக இருக்கணும். ஒரு பொம்பளை பிள்ளை அந்த ஆப்பில் கால் பண்ணாலோ, ஒரு நார்மல் மெசேஜ் வந்தாலோ, அந்த ஆப்பில் SOS வந்தாலோ இமீடியட்டாக ஒரு டீம் போகணும். அதுக்கு ஏற்கனவே பேட்ரோலிங்கில் இருக்கிற ஒரு போலீஸோ இல்லை ஸ்டேஷனில் இருக்கிற போலீஸோ கிளம்புறதை விட 24/7 இதுக்காக ஒரு எக்ஸ்க்ளூசிவ் பேட்ரோல் இருந்துக்கிட்டே இருக்கும்போது, அதுக்கு வந்து 2 ஷிஃப்ட் 3 ஷிஃப்ட் மாறி ஒரு டீம் இருந்துக்கிட்டே இருக்கும்போது, எக்ஸ்க்ளூசிவாக அதுக்கு ட்ரெயினாக இருக்கும்போது அந்த வேலை எப்படி இருக்கும்? ஸோ ஒரு கால் வந்துச்சுன்னா அடுத்த 5 நிமிஷத்தில் அங்கே ஆள் இருக்கிறதுக்கான வழி. ஸோ இவங்க எக்ஸ்க்ளூசிவாக பெண்கள் பாதுகாப்பு, குழந்தைகள் பாதுகாப்புக்காக களத்தில் இருக்க போகிறாங்க. ஆனால் அவங்க வேலையை இவங்க எடுத்து ஷேர் பண்ணி போகிறாங்க, இவங்களே அவங்க ஷேர் பண்ணி போகிறாங்க. இவங்க பிடிச்சி கொண்டு போய் அங்கே பெண்களை ஒரு சேஃப் ஹவுஸில் வைக்கிறது. ஒரு பெண் குழந்தை பாதிக்குதுன்னா அதை டக்குன்னு மீட்டு அதை சேஃப் ஹவுஸ் கொண்டு போகிறது. ஒரு கல்பிரிட் இருக்கிறான், அந்த இடத்துல ஒரு குற்றவாளி இருக்கிறான்னா அவனை எடுத்துகிட்டு போயிட்டு ஆல் உமன் போலீஸ் ஸ்டேஷனில் கொடுக்குறது. இந்த மாதிரி அவங்க வேலைகள் கரெக்டாக நடக்கும். இது ரொம்ப ஆரோக்கியமாக இருக்கும். பாருங்க களத்தில் அவர் வருங்க. இதே மாதிரி இரும்பு கரங்கள் கொண்டு தானே ஸ்டாலின் அவர்களும் ஆச்சு. ஏங்க நீங்கள் வேறு இப்போ தானே சொன்னேன், பிரியாணி கொண்டா திருடம் ஒருத்தன் அண்ணா யூனிவர்சிட்டிக்குள்ளே போனதெல்லாம் திரும்ப இரும்பு கரை கொண்டு இரும்பு கை படமே வர மாட்டேங்குது. வாங்க. பல்வேறு விஷயங்கள் நம்மளோட பகிர்ந்து வைக்க நன்றி அனஞ்சித். வாய்ப்புக்கு நன்றி. நன்றி. This video is sponsored by Fast Track, celebrating 25 years of excellence. Download your Fast Track app now. Cresco Cars, leading dealers of Maruti Suzuki. RR Collections, elegance in every thread. Top 4 call drivers, day or night, we drive for you.